8 கோடி மக்களும் என் மக்கள் தானே. கான்பிடண்டா இருங்க. சிஎம்டி அளவிலேயே அடுக்குமாடி குடியிருப்பு திட்ட அனுமதி, வெளிப்படையான மற்றும் நேர்மையான நிர்வாகம். முதல்வர் விஜய் தலைமையிலான தாவேகா அரசு வரும் ஆகஸ்ட் 17ஆம் தேதியுடன் தனது 100வது நாளை நிறைவு செய்கிறது. ஆட்சி அமைத்த முதல் நாளிலிருந்தே கூட்டணி கட்சிகளின் குடைச்சல்கள், அமைச்சர்களின் அட்ராசிட்டிகள், ஊழல் குற்றச்சாட்டுகள், தாவேகா பிரமுகர்கள் மீது பாலியல் புகார் என பலவற்றையும் கடந்திருக்கும் இந்த 100 நாள் ஆட்சி காலத்தின் சாதனைகள் என்ன, சறுக்கல்கள் என்ன பார்ப்போம். கனிம வள கொள்ளைக்கு என்காட். அரசு நிர்வாகத்தில் புறையோடிய லஞ்சத்தை அழித்தொழிக்கும் துணிச்சலான நடவடிக்கைகளில் முதல்வர் விஜய் தீவிரம் காட்டி வருவதே மாபெரும் சாதனை என்கிறார்கள் மக்கள். ரூபாய் 354 கோடி செலவில் பெண்கள் பாதுகாப்புக்காக சிங்கப்பெண் சிறப்பு படை திட்டம், ரூபாய் 264 கோடி ஒதுக்கீட்டில் போதைப் பொருள் தடுப்பு படைக்கு மாநிலம் முழுவதும் 65 காவல் நிலையங்கள் அமைக்க உத்தரவிட்டிருப்பதும் பெரும் சாதனையே. 200 யூனிட் வரை கட்டணமில்லா மின்சார சலுகை, பத்திரப்பதிவு துறையில் பகல் கொள்ளைக்கு முற்றுப்புள்ளி வைத்திருப்பது, விவசாயிகள் கடன் தள்ளுபடிக்காக 2045 கோடி ஒதுக்கீடு, இவையும் சாதனைதான். சட்டவிரோதமாக செயல்பட்ட கல் குவாரிகளை அமைச்சர் பிரபு ஆய்வு செய்து மூடியதுடன் கேரளாவுக்கு எடுத்து செல்லப்பட்ட கனிமங்களை தடுத்து நிறுத்தியது, டெண்டர் முறையில் வெளிப்படைத்தன்மை, டெண்டர் முறையை நடைமுறைப்படுத்தியதை சாதனை என்கிறார்கள் அரசியல் பார்வையாளர்கள். மாநிலம் முழுவதும் அரசு அலுவலகங்களில் நடைபெற்ற லஞ்ச ஒழிப்பு துறை தவிர மாநிலம் முழுவதும் அரசு அலுவலகங்களில் நடைபெற்ற லஞ்ச ஒழிப்பு துறை சோதனை மக்கள் இடையே மிகுந்த வரவேற்பை பெற்றிருக்கிறது. தவிர மாநிலம் முழுவதும் அரசு அலுவலகங்களில் நடைபெற்ற லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை மக்களிடையே மிகுந்த வரவேற்பை பெற்றிருக்கிறது. ரூபாய் 100 கோடி லஞ்சம், அரசகுமார் கைது. தனியார் பள்ளிகளின் தரம் உயர்வுக்கு முந்தைய திமுக ஆட்சியில் 100 கோடிக்கும் மேல் லஞ்சம் பெறப்பட்ட புகாரில் அரசகுமார் கைது செய்யப்பட்டதை கல்வியாளர்கள் பாராட்டுகிறார்கள். முந்தைய ஆட்சியில் பொதுப்பணித்துறையில் சாலை அமைப்பதில் முறைகேடு நடைபெற்றிருப்பதாக புகார் எழுந்த நிலையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதும், மாஜி அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கும் நெருக்கமான கைது செய்யப்பட்டிருப்பதும், உள்ளாட்சி மின்சார வாரியம், சுகாதாரம் உள்ளிட்ட துறைகளில் பணியிட மாற்றத்திற்கு லஞ்சம் பெறாமல் ஆயிரக்கணக்கான அரசு பணியாளர்களுக்கு உத்தரவு வழங்கி இருப்பதும் பெரும் சாதனை என்கிறார்கள். முந்தைய ஆட்சியில் பொதுப்பணித்துறையில் சாலை அமைப்பதில் முறைகேடு நடைபெற்றிருப்பதாக புகார் எழுந்த நிலையில் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருப்பதும், மாஜி அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு நெருக்கமானவர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதும், உள்ளாட்சி மின்சார வாரியம், சுகாதாரம் உள்ளிட்ட துறைகளில் பணியிட மாற்றத்திற்கு லஞ்சம் பெறாமல் ஆயிரக்கணக்கான அரசு பணியாளர்களுக்கு உத்தரவு வழங்கியிருப்பதும் பெரும் சாதனை என்கிறார்கள். டாஸ்மாக் சீர்திருத்தம். டாஸ்மாகில் கடந்த ஆட்சியில் வசூலிக்கப்பட்ட பார்ட்டி ஃபண்ட் விவகாரத்தை தோலுரித்து முதல் பாலிலேயே சிக்ஸர் அடித்தார் அத்துறையின் அமைச்சர் விக்னேஷ். தொடர்ந்து வழிபாட்டு தலங்கள், பள்ளிகள், குடியிருப்புகள் அருகில் இயங்கிய 717 மதுபான கடைகள் மூடப்பட்டது அப்பகுதியினரை பெருமூச்சு விட செய்திருக்கிறது. டாஸ்மாகில் மேற்கொள்ளப்பட்ட பல்வேறு சீர்திருத்தங்களால் ஆண்டுக்கு ரூபாய் 1200 கோடி கூடுதல் வருவாய் ஈட்டுவது, மதுபான கொள்முதலில் திமுக ஆதரவு, ஆலை உரிமையாளர்களின் ஆதிக்கத்தை குறைந்திருப்பது உள்ளிட்டவை சாதனையே என்கிறார்கள் அரசியல் நோக்கர்கள். தாவேகா அரசின் முதல் பட்ஜெட்டில் அண்ணன் சீர்திட்டத்தில் 1 சவரன் தங்க நாணயம், பட்டுச் சேலை, தாய்மாமன் தங்க மோதிரம், வெற்றி மடிக்கணினி திட்டம் உள்ளிட்ட அறிவிப்புகளும் நிதி ஒதுக்கீடும் செய்யப்பட்டுள்ளன. கூடவே 110 விதியின் கீழ் முதல்வர் விஜய் கரும்பு கொள்முதலுக்கான ஊக்கத்தொகையை உயர்த்திய அறிவிப்பும் பாராட்டுக்குரியதே. சந்தித்த சறுக்கல்கள். ஊழல் குற்றச்சாட்டுகளுக்குள்ளான அதிமுக முன்னாள் அமைச்சர்களை தாவேகாவில் சேர்த்து கடும் விமர்சனத்திற்கு உள்ளாகியது. காவிரி விவகாரத்தில் கர்நாடக முதல்வரை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்துவேன் என்று முதல்வர் விஜய் அறிவித்ததும், அவரை கர்நாடகாவுக்கு வர வேண்டாம் என்று அம்மாநில முதல்வர் கூறியதும் பெரும் சறுக்கல். பாலியல் குற்றச்சாட்டுகளில் சிக்கிய தாவேகா எம்எல்ஏ, மாவட்ட செயலாளர்கள், நிர்வாகிகளுக்கு எதிராக கைது நடவடிக்கை எடுக்காமல் தவிர்த்தது, பழனி நில மோசடி விவகாரம் ஆகியவை சறுக்கல்களே. நீட் எதிர்ப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட மாணவர்கள் மீது வழக்கு, வங்கி கடன்களை தள்ளுபடி செய்ய கோரி போராட்டம் நடத்திய விவசாயிகள் மீது தடியடி ஆகியவை கூட்டணி கட்சியினரே கடுமை காட்டிய விஷயங்கள். கரூர் விபத்தில் உயிரிழந்த 31 பேரின் குடும்பத்தினருக்கு பணி நியமனம் வழங்கப்பட்டதை உயர்நீதிமன்றம் ரத்து செய்ததும், விமர்சனம் செய்தவர்களை கைது செய்த தமிழக அரசின் நடவடிக்கைக்கு நீதிமன்றம் கண்டித்ததும் சறுக்கல்களே. நாகர்கோவில் சபரிவர்மன் உள்ளிட்ட தொடர் லாக்அப் மரணங்களும் சறுக்கல்தான்.
ஜனநாயகன், லியோ, பிகில் ஆகிய படங்களின் தயாரிப்பாளர்கள் உள்ளிட்ட திரைத்துறையினருக்கு அடுத்தடுத்து அரசு பதவிகளை வழங்கியது, அரசு விழாக்களில் விஜய் பட பாடல்களை ஒலிபரப்ப அனுமதிப்பது, ஊழல் வழக்கில் தண்டனை பெற்ற முதல்வர் என ஜெயலலிதா விமர்சிக்கப்படும் நிலையில் அவர் ஆட்சிதான் தற்போதைய தாவேக ஆட்சி என்று கூறுவதும், அமைச்சர்கள் அட்ராசிட்டி. ஜனநாயகன் பட ரிலீஸை ஒட்டுமொத்த அமைச்சரவையும் திருவிழா போல கொண்டாடியது, திரையரங்குகளில் அழுது ஆர்ப்பாட்டம் பண்ணியது. முதலமைச்சர் அலுவலக மாற்றம் ஆகியவை சறுக்கல்களே. போதைப் பவுடர் சர்ச்சையில் சிக்கிய அமைச்சர், ஆம்னி பேருந்துகளுக்கு உரிமம் வழங்க லஞ்சம் பெற்ற புகாரில் சிக்கிய அமைச்சர், கல்வி தகுதியில் முறைகேடு செய்த அமைச்சர்கள், பல்கலைக்கழக பதிவாளர் நியமனத்தில் ஊழல் புகாரில் சிக்கிய கூட்டணி கட்சி அமைச்சர் ஆகியோர் மீது எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் இருப்பதும் பெரும் சறுக்கல்கள்தான். யானைக்கு அடி சறுக்கும், ஆனால் அதை சரி செய்வதும் கூட ஒரு சாதனைதான். சிஎம்டி அளவிலேயே அடுக்குமாடி குடியிருப்பு திட்ட அனுமதி, வெளிப்படையான மற்றும் நேர்மையான நிர்வாகம்.